தொழுகையுடைய பாடத்துடைய தொடர் ஹதீஸ்களை பார்த்து வருகிறோம். ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி புகாரியிலும் இடம்பெற்றுள்ளது. இன்ன ஃபுகராஉல் முஹாஜிரீன், முஹாஜிர் தோழர்கள், ஏழை தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து சொல்றாங்க, கத் ذهب أهل الثوب بالدرجات العليا والنعيم المقيم. யா ரசூலல்லாஹ், வசதி படைத்தவர்கள் எல்லாம் நிறைய நன்மைகளை தட்டி கொண்டு போயிடுறாங்க. அவங்க வசதியானவங்க எல்லாம் நிறைய நன்மைகளை அள்ளிட்டு போயிடுறாங்க. நிறைய நன்மைகளை அவர்களால் செய்ய முடியுது. ஆனா வசதி இல்லாத ஏழைகளாக இருக்கக்கூடிய நாங்கள் அவர்கள் செய்யக்கூடிய நன்மைகளை எங்களால் செய்ய முடியல யா ரசூலல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு வந்து முஹாஜிர் ஏழைகள் வந்து சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒமாதாக்க, என்னதான் சொல்ல வர்றீங்க அப்படின்னு விரிவா கேட்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, யுஸல்லூன கமா நுஸல்லி, நாங்களும் தொழுகிறோம், வசதியானவங்களும் தொழுகிறாங்க. நாங்க தொழுகிறது போல வசதியானவங்களும் என்ன பண்றாங்க, தொழுகிறாங்க. வயசூமூன கமா நஸூமு, நாங்கள் நோன்பு நோற்பது போல வசதியானவங்களும் நோன்பு நோக்குறாங்க. வயதஸத்தகூன வலா நதஸத்தகு, ஆனால் அவர்கள் தான தர்மம் கொடுக்குறாங்க. வசதி இருக்கிறவங்க நிறைய தர்மங்கள் செய்யறாங்க. ஆனா எங்களாட்டி என்ன பண்ண முடியல, வசதி இல்லாததுனால எங்களாட்டி தர்மம் செய்ய முடியல யா ரசூலல்லாஹ், எங்களாட்டி தர்மம் செய்ய முடியல. வலா யஅதகினூன வலா நுஅதகு, அவர்கள் அடிமைகளை உரிமை விடுகிறார்கள். எங்கள்கிட்ட செல்வம் இல்லாததுனால, வசதி வாய்ப்பு இல்லாததுனால எங்கள்கிட்ட அடிமைகளும் இல்லை, உரிமை கூடிய சூழ்நிலைகளும் இல்லை. இந்த நன்மைகள் எல்லாம் தான தர்மங்கள் செய்வதனால், அடிமைகளை உரிமை விடுவதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் தட்டி பறித்து விட்டு போயிடறாங்க. நாங்களும் உழுந்து தொழுது அந்த அமல்கள் செஞ்சாலும் அவர்கள் நிலைக்கு எங்களால் போக முடியலை யா ரசூலல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு கோரிக்கையா வைக்கிறாங்க. ஏழை மக்கத்து சஹாபாக்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃபலா உஅல்லிமுக்கும், உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தரவான்னு கேட்டாங்க. அஃபலா உஅல்லிமுக்கும் ஷைஅன் துத்ரிகூன பிஹி மன் சபகக்கும் துஸ்பிகூன பிஹி மின் பஅதிக்கும் வலா யகூன அஹதன் அஃதலுல் மின்கும், உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தரேன், அதை செஞ்சீங்கன்னா அவர்களை விட நீங்கள் நன்மைகளில் முந்திக் கொள்வீர்கள். தானம் தர்மம் செய்யறாங்க, அடிமைகளை உரிமை விடுறாங்க, இந்த நன்மைகளை விட நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்கள் முந்தி விடுவீங்க. இதே போன்றதை யாரும் செய்யாத வரையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லித்தாங்க யா ரசூலல்லாஹ், பலா யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு கற்றுத்தாருங்கள். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சிம்பிளான ஒரு சின்ன அமலை தான் சொல்லி தர்றாங்க. சிம்பிளான ஒரு சின்ன அமலை தான் சொல்லி தர்றாங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். இப்ப அதையும் செய்து விட்டு தான் நம்ம உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கோம். என்னன்னா, துஸப்பிஹூன துகப்பிரூன துஹமிதூன துபரக்குல்ல ஸலாத்தின் தலாத்தம் வ தலாத்தீன மர்ரா, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 33 தடவையும், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவையும், அல்லாஹு அக்பர் அப்படிங்கிறது 33 தடவை ஓதி பாருங்க. இந்த நன்மை இருக்கிறது அல்லவா, இந்த நன்மைக்கு நிகரான நன்மைகள் கிடையாதுன்னு சொன்னாங்க. தான தர்மங்கள் செய்யக்கூடிய நன்மையை விட இந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதனால் உயர்ந்த நன்மைகள் கிடைக்கின்றன. அடிமைகளை உரிமை விடுவதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை விட உயர்ந்த நன்மைகள் எதுக்கு கிடைக்கிறது? நீங்க சும்மா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சிம்பிளா ரேசா 33 தடவை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அவர்களை விட தரஜாவை விட உங்களுக்கு உயர்ந்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏழை தோழர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார். இதோடு முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு ஃபரஜா ஃபுகராஉல் முஹாஜிரீன், அதே ஏழை தோழர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வந்து ஃபகாலு சொல்றாங்க, சமிஅ இஹ்வாலுனா அஹுல் அம்வால் பிமா ஃபஅல்னா ஃபஅலு மிஸ்லஹு, நாங்க சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஓதிட்டு வந்தோம் யா ரசூலுல்லாஹ், அதை அவங்களும் கேள்விப்பட்டுட்டாங்க, அதனால அவங்களும் ஓத ஆரம்பிச்சுட்டாங்க யா ரசூலுல்லாஹ்.
நாம சும்மா அல்லா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் ஓதுறத அவர்களும் கேள்விப்பட்டு என்ன பண்ணாங்க, அவர்களும் வசதி உடையவர்களும் என்ன பண்ணாங்க, அதையும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தாலிக ஃபத்லுல்லாஹி யுதி மய்யஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு உயர்ந்த நிலையை கொடுக்கிறான், சிறப்பானதை கொடுக்கிறான், அதை விட்டுட்டு போங்க அப்படின்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு சிறப்புகளையும் அந்தஸ்தையும் உயர்வையும் கொடுக்கிறான், அதை பத்தி பொறாமப்பட்டு இருக்கணும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கொடுத்த அமல்களை கொண்டு அமல் செய்து கொண்டு செல்லுங்கள் என்பதை தான் அந்த சுருக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தரார். அதனால இந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி சர்வசாதாரணமாக ஓதக்கூடிய இந்த தஸ்பீஹாத்துகள் நமக்கு என்ன பண்ணுது, உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுக்கக்கூடிய தஸ்பீஹாத்துகள். அதை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் வளமையாக ஓதக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வல்லோன் அல்லாஹ் நம் அனைவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்